தமிழக பட்ஜெட் அறிவுசார் பொருளாதாரம். தூத்துக்குடியில் 2000 ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் மற்றும் உந்துசக்தி பூங்கா. 2024-25 ஆண்டிற்கான சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டை மேயர் பிரியா தாக்கல் செய்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மாணவர்களை சென்னையை சுற்றியுள்ள இடங்களுக்கு சுற்றுலா அழைத்து செல்லுதல். அறிவிப்பு: 2023-24 ஆண்டில் சென்னை மேல்நிலை பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களை கல்வி சுற்றுலா அழைத்து சென்றதன் தொடர்ச்சியாக மாணவர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்தும் விதமாக 2024-25 கல்வியாண்டில் 208 சென்னை தொடக்க பள்ளிகள் மற்றும் 130 நடுநிலை பள்ளிகளில் 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பில் பயிலும் 24,700 மாணவர்களை சென்னையை சுற்றியுள்ள கிண்டி சிறுவர் பூங்கா, பிர்லா பிளானிட்டோரியம், நூற்றாண்டு நூலகம், எழும்பூர் அருங்காட்சியகம், வண்டலூர் உயிரியல் பூங்கா ஆகிய இடங்களுக்கு பள்ளி சுற்றுலா அழைத்து செல்வதற்காக ரூபாய் 47.25 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பெண் 12. சென்னை மழலையர் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு திருத்தப்பட்ட பாடத்துடன் புத்தகங்கள் அச்சிடுதல். அறிவிப்பு: 2023-24 கல்வியாண்டில் முதற்கட்டமாக 204 சென்னை மழலையர் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு ரூபாய் 19 லட்சம் செலவில் பாட புத்தகங்கள் அச்சிட்டு வழங்கப்படும். மேலும் 2024-25 கல்வியாண்டில் 300 சென்னை மழலையர் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு பாடத்திட்டத்தினை செம்மையாகவும் மாணவர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் செயல்பாடு அடிப்படையிலான கற்றல் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் புதிய பாடத்திட்டங்களுடன் விலையில்லா வண்ண புத்தகங்கள் ரூபாய் 40.32 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படும். அறிவிப்பெண் 13. சென்னை பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் பலர் இளம் பருவத்தில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தவிர்ப்பதற்காக ரூபாய் 35 லட்சம் செலவில் 10 ஆலோசகர்கள் பணியமர்த்துதல். அறிவிப்பு: சென்னை பள்ளிகளில் பயின்று வரும் வளர் இளம் பருவத்தில் உள்ள மாணவர்கள் எதிர்கொள்ளும் உளவியல் ரீதியாக பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு கடந்த ஆண்டில் 7 உயர் மற்றும் மேல்நிலை பள்ளிகள் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றதால் 2024-25 கல்வியாண்டு முதல் அனைத்து பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் பயன்பெறும் விதமாக விரிவுபடுத்தப்பட்டு மாநகராட்சிக்குட்பட்ட 10 வட்டாரங்களுக்கு தலா ஒரு ஆலோசகர் வீதம் 10 ஆலோசகர் தற்காலிக பணியாளர்களாக நியமித்து உளவியல் ரீதியாக ஆலோசனை வழங்கப்படும். இதற்காக ரூபாய் 35 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். அறிவிப்பெண் 14. உடற்கல்வியை மேம்படுத்துவதற்காக விளையாட்டு கருவிகள் மற்றும் விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவர்களை சிறப்பு பயிற்சி அளித்தல். மண்டலம், மாவட்டம், மாநிலம், தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கு பெற செய்தல். அறிவிப்பு: பெருநகர சென்னை மாநகராட்சி கல்வித்துறையின் கீழ் இயங்கும் சென்னை பள்ளிகளில் உடற்கல்வியை மேம்படுத்த தேவையான விளையாட்டு உபகரணங்கள் பள்ளிகளுக்கு வழங்கப்படும். மேலும் தொடக்க, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பும் குத்துச்சண்டை, ஜூடோ, கராத்தே, சதுரங்க விளையாட்டு, கேரம், டேக்வாண்டோ 2024-25 ஆண்டிற்கான சென்னை மாநகராட்சியின் பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. இதில் குறிப்பாக சென்னையில் உள்ள பள்ளி கல்விக்கான பல்வேறு அறிவிப்புகளை சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியா அறிவித்திருக்கிறார். அதனை பார்த்தோம். தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை: 3000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும்.